நானே தேவையில்லாம உள்ள வச்சு பூட்டிட்டேனே. உள்ள அப்படி என்ன நடந்திருக்கும்? இப்படி சிரிக்கிறானே. வாங்க. மண்டபத்து மேனேஜர் பந்தக்கால் நடும்போது கரெக்டா வந்துட்டீங்களே. ஓ, இன்னைக்கு தான் பந்தக்காலே நட்டிங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, எந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிருக்கீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்ககிட்ட தானே மண்டபம் பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்க மேடம். அப்புறம் நான் ஜீவா சாருக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொன்னேனே. சார், எங்க மண்டபத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்க பிளான் பண்ண டேட்ல இங்க கல்யாணம் பண்ண முடியாது சார். என்ன விவரம்? மண்டபத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். அப்புறம் மேடம், மணமேடையெல்லாம் பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு மேடம். அதனால தான் அந்த டேட்ல நம்ம மண்டபத்துல கல்யாணத்தை வச்சுக்க முடியாது. வேற மண்டபத்தை பாத்துக்கங்கன்னு நான் ஜீவா சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னனே மேடம். கடைசி நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கூட கொஞ்சம் ஆளுங்களை வச்சு சரி பண்ணிட முடியாதா? மேடம், எல்லாம் இன்சூர் பண்ணிருக்கோம் மேடம். அவங்க வந்து பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கிளைமிங் போயிருக்கு. இது எப்போ எவ்வளோ சாங்ஷன் ஆகி வரும்னு தெரியல மேடம். டே ஜீவா, இவர் உன்ட்ட இந்த விஷயத்த சொன்னாரா? என்னடா இப்படி நிக்கிற? சொன்னாரா? ஏண்டா, ஏன் அதை எங்ககிட்ட சொல்லல? எவ்வளவு முக்கியமான விஷயம். ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். சார், இவங்கிட்ட சொல்லிட்டு அப்படியே விட்டுருவீங்களா? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சார், முதல்ல உங்க நம்பருக்கு தான் சார் கால் பண்ணேன். நம்பர் கிடைக்கல. அப்புறமா தான் ஜீவா தம்பிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவர் இப்படி மறப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அவர் கல்யாணம் அவர் எப்படி மறந்தாருன்னு எனக்கு தெரியல சார். சார், தாசில்தார் ஆபீஸ் வரைக்கும் போனோம். இந்தாங்க உங்க அட்வான்ஸ் பணம். இது வேற மடியில கட்டிட்டு சுத்துறதுக்கு பயமா இருக்கு. புடிங்க சார். சார், வேற ஏதாவது மண்டபம் கிடைக்குமா? ட்ரை பண்ணி பாருங்க சார். ஆனா நல்ல முகூர்த்த நாள், மண்டபம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் வரேன் சார். சரி மாயா, விடு. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா உடனே நம்ம சங்கடப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது இப்ப சரியா தான் இருக்க. இது திருஷ்டி இல்லனா திமிரு. அந்த மேனேஜர் எப்படி கேட்டா அவர் கல்யாணத்தை அவரே மறப்பாரான்னு? சரி, இப்ப நடந்தது நடந்து போச்சு. திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, நடக்க வேண்டியதா பாப்போம். ஒவ்வொரு அரிசியிலையும் அதை சாப்பிட்றவங்க பேரு எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த விஷயம் எங்க நடக்கணும், யார் கூட நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பான். அதுபடிதான் நடக்கும்.
ஆமாம்மா சரிதான். நாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த வேலையுமே நடக்காது. வேற ஏதாவது மண்டபம் கிடைக்குதான்னு பாப்போமே. பூங்குடி, நாங்க மண்டப விஷயமா பேசிட்டு வரதுக்கு நேரமாகும். தாத்தாவுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும். நீ அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரிங்க பாட்டி. தாத்தா, இங்கே இருக்கீங்களா இல்ல உள்ள படுக்க வைக்கட்டுமா? இங்கே இருக்கீங்களா? சரி, நாங்க போய் உட்காந்துருக்கேன். ம். பூவே, ம்? என்ன பிள்ளை ஆச்சு உனக்கு? நானும் கொஞ்ச நாள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்கிட்ட முன்ன மாதிரி பேசவே மாட்ற. ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க. என்ன பிள்ளை பிரச்சனை? இல்ல புள்ள, கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. திடீர்னு மண்டபம் வேற கேன்சல் ஆயிடுச்சு. தீபிகா ஜீவா சார் கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு புள்ள. பூவே, இத பத்தி அவங்களே கவலைப்படல, நீ ஏன் இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க? அந்த பக்கம் பார்வதி பாட்டி, இந்த பக்கம் ஜீவா சாரு. இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமாச்சே. கவலைப்பட்டு தானே புள்ள ஆகணும். பூவே, நீ ஹாஸ்டல்ல தான் இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா இங்க வந்து குடும்பமா பிள்ளை இப்படி இருப்ப? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பிள்ளை. பூவே, ஒன்னு செய்வோமா? என்ன? கபடி விளையாடுவோமா? கபடியா? ஆமா, நமக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதானே, நமக்கு பிடிச்சது அது ஒண்ணுதான். நாம ஒரு ஆட்டம் போட்டோம்னா கவலை எல்லாம் ஜிவ்வுன்னு பறந்துடும், மனசெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும். ஆமா, அது சரி. நம்ம 2 பேர் தானே இருக்கோம், எப்படி விளையாட முடியும்? அதனால என்ன, ஒத்தை கொத்த விளையாடுவோம். தாத்தாவை நடுவரா வச்சுப்போம், அவருக்கும் சேர்ந்து பொழுது போகும்ல. பூவே, நீ ரொம்ப யோசிக்காதப்ல. யோசிக்கிற அளவுக்குலாம் நம்ம கிட்ட மூளை கிடையாது. நமக்குன்னு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு ஆறுதலும் கபடி மட்டும்தான். அதையே விளையாடுவோம், சரின்னு சொல்லு. அது சரி, இங்க எப்படி புள்ள விளையாட முடியும்? பூவே, இதுல என்ன இருக்கு பிள்ள? எப்பவுமே காலேஜ் கிரவுண்ட்ல தான் விளையாடுவோம். என்னைக்காவது வீட்ல வந்து விளையாடி இருக்கோமா? ஒரு தடவை விளையாடி தான் பாப்போம். வா பிள்ள, இப்ப நீ வர போறியா இல்லையா? வா தாத்தா, நாங்க 2 பேரும் கபடி விளையாட போறோம். நீங்க தான் நடுவரா இருக்கணும், சரியா? வா பிள்ள. இதுதான் நடுக்கோடு, புரிஞ்சுதா? இதுதான் உன்னோட எல்லை, புரியுதா? இது என்னோட எல்லை, ஓகே? இப்ப நீ ரைடு வாப்ல. சரி. தாத்தா, நான் ஒரு பாயிண்ட்.
ஆட்டம் செல்லாது, நீ மூச்சு விட்ட. இல்ல பிள்ள, நான் தான் ஜெயிச்சேன். பொய் சொல்லாத புள்ள, நீ மூச்சு விட்ட. இல்ல, நான் தான் ஜெயிச்சேன். நீ மூச்சு விட்ட. வா தாத்தாட்டே வா போய் கேப்போம். வா. ஜீவா சார், வீட்ல யாரும் இல்ல. ஆமா சார், நீங்க என்ன இந்த பக்கம்? வீட்டில் போர் அடிச்சது அதான் வந்தேன். பூவே, ஜீவா சாருக்கு போர் அடிச்சுதான் பிள்ள. இவரும் நம்ம கேஸ் தான் போல இருக்கு. புள்ள கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ பேசாம இரு. நம்ம ஜீவா சார் தானே, அதெல்லாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டாரு. சார், எங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு சார். அதனாலதான் இப்ப கபடி விளையாடிட்டு இருந்தோம். கபடியா? அப்ப நானும் ஆட்டத்துக்கு வரலாமா? ஐயோ வேணாம் சார். நீங்க வேணா ஒண்ணு பண்றீங்களா? இந்த பூ புள்ள என்ன ஏமாத்துறா. நீங்க ரெப்ரியா இருக்கீங்களா? ம். சார், கரெக்டா பாயிண்ட் போடணும். வேண்டியவங்க வேண்டாதவங்க நல்லா பார்க்க கூடாது, சரியா? சரி வாங்க. மாறி, நீ ரைட் போ. கபடி 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 ஏ பூ அவுட்டே. மாறிக்கு ஒரு பாயிண்ட். பூங்கொடி ரைட். கபடி 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 கபடி. பூங்கொடி, பூங்கொடி.
அடி எதுவும் பட்டுச்சா? இல்லை சார். அங்க மண்டபம் புக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கபடி விளையாடிட்டு இருக்கான். இத பாத்தீங்களா? நான் ஏற்கனவே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமாங்கிற சந்தேகத்துல இருக்கேன். ஆனா என்னை இன்னும் பயமுறுத்துற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மோதிரம் என் கைக்கு கிடைச்சது. இந்த மோதிரம் நிச்சயதார்த்தத்தன்னைக்கு நம்ம தீபிகா ஜீவாவுக்கு போட்ட மோதிரங்க. இப்ப வரைக்கும் இந்த மோதிரத்தை பத்தி ஜீவா யோசிச்ச மாதிரியே தெரியல. உங்களை விட்டா நான் வேற யாருக்கிட்டங்க இதை சொல்ல முடியும்? நீங்க வாயை திறந்து சொல்லலைனாலும் உங்க பார்வையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுங்க. அதனாலதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க. தீபிகா மேல இருக்கிற பாசத்தினால தீபிகாவோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒருவேளை அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு முடிவெடுத்துட்டோன்னு எனக்கு உறுத்தலாவே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு இருக்கேன். நாளைக்கே மாயா வீட்டுக்கு போய் ஜீவா கிட்ட இந்த மோதிரத்தை பத்தி கேக்குறேன். அவன் மனசுல இந்த கல்யாணத்தை பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டுல நான் மனசை விட்டு பேசுறது உங்களை விட்டா அந்த பூங்குடி கிட்டதான். ஆனா இந்த விஷயத்துல பூங்குடியும் சம்பந்தப்பட்டிருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே புரியலைங்க. ஏங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை ஒன்னும் டென்ஷன் பண்ணிலையே. நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. என்ன பார்வதி, அவசரமா எங்களை ரெடியாய் வர சொன்ன? என்ன விஷயம்? அது வந்து மாயாவதி வீடு வரைக்கும் போயிட்டு வரணும். அதுக்குதான். மாயாவதி வீட்டுக்கா? என்ன திடீர்னு? ஒரு முக்கியமான விஷயம். அதான் வாங்க போல. நில்லு. முக்கியமான விஷயம்னா அது என்னன்னு சொல்லு. உன் மனசுலயே வச்சுக்கிட்டா எப்படி? என்ன ஏதுன்னு தெரியாம அங்க வந்து உன் முகத்தையும் மாயாவதி முகத்தையும் வேடிக்கை பார்க்க சொல்றியா? அது நேத்து ராத்திரியில இருந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அது சரி, எங்ககிட்டயும் சொல்ல முடியலனா மாயாவதி கிட்ட எப்படி சொல்லுவ? எல்லாரும் சேர்ந்து திடுதிப்புன்னு இப்படி கிளம்புறோம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானே எல்லாமே சரியா இருக்கும்.
நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன். அப்படி என்ன பாட்டி முக்கியமான விஷயம்? இதான் அந்த முக்கியமான விஷயம்.